ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, இப்போ எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் அனிதா சுமந்த் பற்றி நடத்தின கூட்டத்துலையும் சரி, பொதுவாகவே நீதிமன்றத்தை பற்றி இதில் பேசும்போது, யூடியூப் சேனலில் பேசினாலும் இல்லை வந்து ஏதாவது வீடியோ போடும்போதோ எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் என்ன வருதுன்னா, நீதிமன்ற தீர்ப்பை இப்படிலாம் விமர்சிக்கலாமா? ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுது என்ன அப்படின்னா, நீதிமன்றம் ஒன்று சொல்லிட்டா அது எதுவுமே சொல்லக்கூடாது, அதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது, அது ஏதாவது வந்து விமர்சித்து பேசினா நம்மளுக்கு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஆனால் சட்டத்தில் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கக்கூடாது. இந்த ஹாலுக்குள்ளே வரக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ஹாலுக்குள்ளே எல்லாரும் வாங்க அப்படின்னு நான் நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி, அந்த தீர்ப்பை அவமதிக்கிற மாதிரி பேசிடக்கூடாது இல்லையா? மற்றபடி நீங்கள் விமர்சிக்கலாம். இதற்கு வந்து எனக்கு வழிகாட்டியாக இருப்பது, எல்லாத்திலும் வழிகாட்டியாக இருப்பது போல அண்ணல் அம்பேத்கர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் செம்பகம் துரைராஜன் வழக்கு. அதுதான் முதல்ல இந்தியாவில் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த இடஒதுக்கீடை சட்டப்பூர்வமானது இல்லை அப்படின்னு சொல்லி ரத்து செஞ்சது. செம்பகம் துரைராஜன் வழக்கு கம்யூனல் அவார்டை ரத்து பண்ணிச்சு. அதை அடுத்து தான் தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம் அடிச்சது. முதல் சட்ட திருத்தம் அது. இந்த செம்பகம் துரைராஜன் வழக்க நீதிபதி படுமோசமாக வந்து கான்ஸ்டியூஷனை புரிஞ்சிருக்காருன்னு அம்பேத்கர் வந்து நாராக கிழிக்கிறாரு பார்லிமெண்ட்ல. அப்போ வந்து பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கருக்கும் சரி, ஏத்தாப்புல உட்காந்துருக்கிற காங்கிரஸ்காரங்க மற்ற கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து பதட்டமாகுது. ஏன்னா அம்பேத்கர் வந்து ஒருத்தர் விமர்சிச்சா எவ்வளோ காட்டமாக விமர்சிப்பாரு நம்மளுக்கு தெரியும். அப்போ எந்திரிச்சு சொல்றாங்க, என்னங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு, அதை ஒய் டோன்ட் யூ ரெஸ்பெக்ட், நீங்கள் இப்படியெல்லாம் கடுமையாக விமர்சிக்க கூடாது அப்படின்னு. அப்போ அம்பேத்கர் அதுக்கு பதில் சொல்றாரு, ஐ ஹவ் ஆஃப்டன் இன் த கோர்ஸ் ஆஃப் மை ப்ராக்டிஸ், எனது வழக்கறிஞர் தொழிலில் அடிக்கடி told the presiding judge, அமர்வு நீதிபதியிடம் கூறியிருக்கிறேன், in very emphatic terms, that I am bound to obey his judgment, but I am not bound to respect it. நான் நீதிபதியிடம் சொல்றாரு, நான் உங்களின் தீர்ப்புக்கு கட்டுப்படியே தான் வேணும் ஒழிய அதுக்கு மரியாதை தரணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது சொல்லிட்டு அவர் சொல்றாரு, I am not ready to give up that liberty. அதே போலதான் நம்மளும் சொல்றோம், இந்த உரிமையை நாம் விட்டுத்தர போவது கிடையாது. நாம என்ன அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, அது நமக்கு எதிராக இருக்கு அப்படின்னும் போது நாம் குரல் உயர்த்தி கொண்டே இருப்போம். அதுக்காக இந்த கூட்டம். இந்த கூட்டம் வந்து பிரைமரியா வந்து ஒரு 3 டாக்குமெண்ட்ல தான் பேஸா வச்சு பேச போறோம். ஒன்று பெர்ஃபார்மேட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சௌரவ்தாஸ் கேரவனுக்கு சந்திரசூதை பற்றி எழுதியது. அப்புறம் வந்து ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், இந்த உலகமே நாடக மேடை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பாட்டியா வந்து சந்திரசூதோட லெகசியை பற்றி ஒன்று எழுதியிருக்காரு. ப்ளஸ் வந்து சுஷோவான் பட்நாயக் அப்படிங்கிறவர் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஆர்எஸ்எஸும் நீதித்துறையும் பற்றி ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. இந்த 3 தான் இந்த உரையோட பேஸு. அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய தெரியும். இப்போ தோழர் சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் சந்துரு எழுதியிருந்தாரு. மேலாள் நீதியரசர் ஹரிபரந்தாமன் வந்து புதிய தலைமுறையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ கரண்ட் அப்புறம் வந்து வரிசையாக சந்திரசூத் பற்றி ஒரு 3 பேர், மதன் லோகூர், துஷ்யந்தாவே, ரேகா சர்மா, இந்த மாதிரி நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், அவங்களோடலாம் வந்து பேட்டி எடுத்துருக்காரு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் ரெஃபரன்ஸ். சரி, ஆனால் ஏன் இதை நடத்துகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் பிரதானமாக இங்கிலீஷில் இருக்கு. இப்போ அதை வந்து தமிழ் சூழலில், தமிழ் உரையாடலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு கடமையாக இருக்குது. அதை தாண்டி இந்த இங்கிலீஷ் டிஸ்கோர்ஸில் பேசப்படுற விமர்சனங்கள் எல்லாமே அந்த தாராளவாத கட்டமைப்புக்குள்ளே சுருங்கிடுது. அவங்க வந்து ஒரு ஃபேக்ட்ஸை மென்ஷன் பண்ணுறாங்களோ இல்லையா, அதை தாண்டி பெரிய அளவில் விமர்சனம்னு போகிறது இல்லைன்றது ஒன்று இருக்குது. அப்போ நம்ம வாய்ஸ் ஆஃப் டிஎன் அப்படின்னு சொல்லிக்கும் போது இதற்கான வாய்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக இந்தியாவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும், அது இடி ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், நித்தி ஆயோக் ஆகட்டும், எந்த நிறுவனத்தை பற்றியும் தமிழ்நாடுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. அதே போல் தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை பற்றிய கருத்தும் வேண்டும், அது இருக்கு. ஏன்னா வந்து பெரியார் வந்து உச்ச நீதிமன்றத்தை உச்சகுடிமை நீதிமன்றம் சொன்னதுல இருந்து இருக்கு. ஆனா அது காலகாலத்துக்கு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அது நம்ம வாழ்க்கையில் எப்படி நேரடியாக தலையிடுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஆர்டிகுலேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால வாய்ஸ் ஆஃப் டிஎன் பேனர்ல இந்த கூட்டம் நடக்குது. 3வது காரணம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த தலைப்பு, ஏன் சந்திரசூத் பத்தி பேசுறோம், ஏன் என் வி ரமணாவை பத்தி பேசல, ஏன் அதுக்கு முன்னாடி வந்து கோகோயை பத்தி பேசல, லலித் பத்தி பேசல, ஆனா சந்திரசூத் பத்தி இந்த தருணத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் வந்து வலுப்பெறுது, அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து கோருது. அப்படி இப்போ இந்தியா அப்படின்னு பல மொழி, மதம், இனம், உணவு பழக்கங்கள், கலாச்சார பின்புலம், மாநிலங்கள், மொழிவழி தேசிய இனம்னு
இத்தனை டைவர்சிஃபைடான ஒரு கண்ட்ரியில இது எல்லாத்துக்கும் போராடின பல இயக்கங்கள், பல நூறு இயக்கங்கள் இருக்கு. அது மார்க்சிய லெனின் இயக்கங்கள் ஆகட்டும், அம்பேத்கர் இயக்கங்கள், தலித் இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், சூழல் இயக்கங்கள், பெண் இயக்கங்கள், குழந்தை நலனுக்கு அப்படின்னு பல்வேறு இயக்கங்கள் இருக்கு. இவங்க எல்லாருமே இந்த பாசிச காலத்துல, குறிப்பாக 2024 தேர்தலை ஒட்டி எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, நமக்கான காமன் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது, கடந்த கால டிஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நமக்கான ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்பது தான் நம் கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ டைவர்சிஃபைடா, இவ்வளோ வேற வேற ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற எல்லா மூவ்மெண்ட்டுமே சேர்த்து இந்த கான்ஸ்டியூஷன் மேல நம்பிக்கையை போட்டு ஒரு பாசிசத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க பாட்டுக்கு தான் இஷ்டத்துக்கு கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரட் பண்ணிட்டு இருந்தா அப்ப அதை நம்ம கேள்வி கேட்கணுமா வேணாமா? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது தான் கஸ்டோடியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இங்க கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா அதோட கஸ்டோடியன் வந்து சுப்ரீம் கோர்ட் தான். அப்படி இருக்கும்போது இவன் பாட்டுக்கு வந்து நான் ராமரை கேட்டு எழுதினேன், அனுமாரை கேட்டு தீர்ப்பு எழுதினேன் அப்படின்னு இருந்தா நம்ம தான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப நம்ம தான் அதை கேள்வி கேட்கணும். யோசிச்சு பாருங்க, ராமரையோ கணேசரையோ கேட்டுட்டு ஒரு தீர்ப்பு எழுதுறாரு ஒரு ஜட்ஜு அப்படின்ற போது இந்த டெல்லியில இருக்கிற அறிவாளிகள்லாம் எல்லாம் கள்ள முழுங்க மாதிரி அமுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இதே ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி அல்லாஹ்வை கேட்டு நான் தீர்ப்பு எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு தான் அந்த நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி கொந்தளிச்சிருப்பாங்க இவங்களாம்? அந்த கொந்தளிப்புல 1% கூட இப்ப நம்ம பாக்குறது இல்ல அப்படிங்கிறதே இந்த நாடு எவ்வளோ ஒரு கேவலமான நிலைமையில இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி. அப்ப அதுக்கு எதிராக நம்ம வந்து வினையாட்டல அப்படின்னா வரலாறு திரும்பி பார்க்கும்போது என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, தூங்கிட்டு இருந்தீங்களா நீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த நிலைக்கு போயிடக்கூடாது, நம்ம இதை பற்றி அரசியல் உணர்வை உயிர்ப்போட வைத்திருக்கணும் அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்திய நீதித்துறை அப்படிங்கிறத சும்மா சுருக்கமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 கேஸ் இருக்கு. முதல் கேஸ் நான் வந்து வழக்கமாக சொல்றது, இந்த இந்திய நீதித்துறையோட சாதி வர்க்க பாலின சார்பு எப்படி இருக்குன்றத 2 கேஸ்ல சொல்லிடலாம். பன்வாரி தேவி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு. இங்க சில பேர் படிச்சிருப்பீங்க. ராஜஸ்தான்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பன்வாரி தேவின்னு சொல்லிட்டு அவங்க போய் உயர் சாதியினர், அங்கிருந்து ஆதிக்க சாதியினர் குழந்தை திருமணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணும்போது அதை போய் தடுத்து நிறுத்திருக்காங்க. அந்த குழந்தை திருமணம் நின்று போச்சு. அதனால பெரிய அமளி துமளி ஆயிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு அவங்க வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தபோது 5 ஆதிக்க சாதியினர் அந்த வயலுக்கு வந்துட்டு அவங்க கணவரை அடிச்சு போட்டு அந்த கணவர் முன்னாடியே அவங்கள கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிடறாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. நான் 2வது சொல்ல போறது சுப்ரீம் கோர்ட்டு உதாரணம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வருது. எல்லா எவிடன்ஸும் இருக்கு, ஐ விட்னஸ் இருக்கு. கேஸ் ஸ்ட்ராங்கா அந்த 5 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான எல்லா கேஸ் இதுவும் இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நீதிபதி மாற்றப்படுறாரு. 2வது நீதிபதி என்ன சொல்லிடுறாரு, தீர்ப்பு இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருது. மாத்துறாங்க திருப்பி நீதிபதியை. இந்த மாதிரி 5 நீதிபதி மாற்றப்படுறாங்க. 5 நீதிபதி மாற்றப்பட்டு 6வது நீதிபதி வந்து என்ன சொல்றாருன்னா, இதை வந்து ஜெண்டரிங் காஸ்ட் அப்படின்ற புத்தகத்துல பிரபல பெண்ணியவாதியான உமா சக்கரவர்த்தி வந்து பதிவு பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை, ஏன்னா சாதியை எழுத முடியாது, கீழ் சாதின்னு எழுதிட முடியாது, இப்படிப்பட்ட பெண்ணை உணர்வதற்கு இவ்வளவு மேம்பட்ட குடும்பத்தில் இருக்கும் ஆண்கள் கூட்டு சேருவார்கள். மேம்பட்ட குடும்பம்னா என்ன, மேல்ஜாதி குடும்பம் அர்த்தம். கூட்டு சேருவார்கள் என்பதை இந்த நீதிமன்றம் நம்ப மறுக்கிறது அப்படிங்கிறது. மெடிக்கல் எவிடன்ஸ் எல்லா எவிடன்ஸையும் தாண்டி இப்படி சொல்லி அந்த கேஸ் டிஸ்மிஸ் செய்யப்படுது. அந்த 5 பேருக்கும் அக்விட்டல் கிடைக்கும். இது ஒரு கேஸ். இது டிஸ்ட்ரிக்ட் கேஸ். அடுத்த கேஸ் வந்து இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச கேஸா இருக்கலாம். மதுரா கேஸ்ன்னு சொல்லிட்டு துக்காராம் கேஸ். துக்காராம்ன்றது ஒரு கான்ஸ்டபிள் பேர். இது மகாராஷ்டிராவில் நடக்குது. ஒரு பழங்குடி பெண், அவங்க காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. வழக்கம் போல காதல் திருமணம் செஞ்சுக்கும் போது அப்பாங்க என்ன பண்ணுவாங்க, இந்த முரண்டு பிடிக்கிற அப்பாங்க வந்து கிட்னாப்பிங் கேஸ் போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்றாரு, அந்த பெண்ணோட அப்பா வந்து கிட்னாப்பிங் கேஸ் போய் கொடுக்குறாரு. இவங்க கணவரோடய அந்த காதலோடய வந்துட்டு அதெல்லாம் பண்ணல அப்படின்னு வாதிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் என்ன சொல்றாரு, எல்லாரும் போங்க, நான் பொண்ணுகிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு 2 போலீஸ் சேர்ந்து அவங்க வன்புணர்வு செஞ்சுறாங்க. இந்த கேஸும் நீதிமன்றத்துக்கு வருது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகுது.
டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து தண்டனை மறுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் வந்து தண்டனை கொடுக்குறாங்க அந்த குற்றவாளிகளுக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அவள் பாருங்க அவள் சத்தமே போடலை, ஏன்னா வெளியே சொந்தக்காரங்க இருந்திருக்காங்க, அவள் சத்தம் போட்டுருந்தா எல்லாரும் உள்ளே ஓடி வந்திருப்பாங்க, அவள் மேலேயும் காயம் இல்லை, அந்த கான்ஸ்டபிள் மேலேயும் எந்த காயமும் கிடையாது. ப்ளஸ் இந்த மாதிரி பெண்களுக்குன்னா எப்படின்னு புரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி பெண்களுக்கு இது சகஜம், உறவு வச்சுக்கிறது இது சகஜம், அப்போ அவள் இணங்கி போயிருக்கா அப்படின்றதான் இங்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறாரு. இதுக்கான எந்த போராட்டமும் உடனே நடக்கல, ஒரு 10 நாள் கழிச்சு போராட்டங்கள் நடந்தது. ஏன் தெரியுமா? ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கிற பத்திரிகைக்காரன் அதை கேவலமாக எழுதிட்டான், உடனே அவனுக்கு ரோசம் வந்துருச்சு. அதனால இங்கே இருக்கிறவங்களாம் போராட்டம் பண்ணாங்க. இதுதான் மதுரா கேஸ்ன்னு சொல்லிட்டு. இது ஏன் இந்த 2 கேஸையும் சொல்ற, இதை வந்து ஒரு எக்ஸப்ஷன்ஸ் மாதிரி தானே தெரியுது, இதை வந்து நீதித்துறையை கேரக்டரைஸ் பண்ணுறதுக்கே சொல்லாமா அப்படின்னு கேட்பாங்க. நான் என்னன்ற சரி எக்ஸப்ஷன் கேஸ்னே வச்சுப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் ஒரு தலித்துக்கு ஆதரவாகவோ இல்லை ஒரு தொழிலாளருக்கு ஆதரவாகவோ இல்லை ஒரு பழங்குடியினருக்கு ஆதரவாகவோ 5 ஜட்ஜு மாற்றப்பட்டதுன்னு ஏதாவது ஒரு கேஸ் சொல்லுங்க. ஒரு எக்ஸப்ஷன் கேஸ்னா பாசிட்டிவ் எக்ஸப்ஷன் நடந்திருக்கணும், நெகட்டிவ் எக்ஸப்ஷன் நடந்திருக்கணும் இல்லையா? அது எப்படி நெகட்டிவ் எக்ஸப்ஷனே நடந்துகிட்டு இருக்கோம்? ஒரு பழங்குடியின பெண்ணுக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பு எந்த நாட்டில்? இன்னுமே கூட கங்கனா ரவுத் இப்பதான் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி Y+ செக்யூரிட்டியை பாம்பே ஹைகோர்ட் உறுதிப்படுத்துது. அப்ப இதை நம்ம எப்படி எக்ஸப்ஷன் எடுத்துக்க முடியும்? நீங்க சொல்ற கேஸ்ல 40-50 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் ஹத்ராஸ் கேஸ்ல என்ன தீர்ப்பு இருக்கு? சந்திரசூட் வந்துட்டு போயிருக்காரு உச்சநீதிமன்றத்துல, ஹத்ராஸ் கேஸ்க்கு எங்க நீதி கிடைச்சது? கிடைக்கலையே. குற்றவாளிகள்லாம் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இதை நான் மட்டும் இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரின்னு சொல்லலை. இதை சொல்றவர் யாருன்னா சிந்தன் சந்திரசூட். இப்போ நம்ம பேச போற சந்திரசூடோட மகன். அவர் வந்து த கேசஸ் இந்தியா ஃபர்காட் அப்படிங்கிற புக்கில் இந்த துக்காராம் கேஸ்லாம் எழுதிட்டு பாலின சாதி பார்வை நம்ம நீதித்துறைக்கு இப்படிதான் இருக்கின்றது. அப்போ இதோட தான் நம்ம வந்து நீதித்துறையை இப்படிதான் நடந்துக்குவாங்க அப்படின்னு தெரியும். இப்போ இதுல இந்த காலத்தின் பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ சந்திரசூட் வராரு இல்லையா, உள்ள வராரு இல்லையா, சீன்ல என்ட்ரி ஆகும்போது என்ன ட்ரெண்ட்ஸ் பிரதானமாக இருந்தது நீதித்துறையில அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் அவர் அதை ஒர்ஸ் பண்ணியிருக்காரா பெட்டர் பண்ணியிருக்காரா இல்லை அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். முதல் ட்ரெண்ட், அகில் பாரதிய அதிவக்த பரிஷத் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. யாருக்கா தெரியுமா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏதோ அண்டர் கிரவுண்ட் அமைப்புலாம் கிடையாது. அவங்க வந்து டெல்லியில ஏதாவது சுப்ரீம் கோர்ட் லாயர்கள்லாம் வந்து ப்ரமோட் செய்யப்பட்டால், சுப்ரீம் கோர்ட்டுக்கு லாயர்கள், ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்லை வந்து ஹைகோர்ட்லேருந்து நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்டுன்னு ப்ரமோட் செய்யப்பட்டால் பெரிய பெரிய விழா நடத்துவாங்க. அதில் சீஃப் ஜஸ்டிஸ், பழைய முன்னாள் நீதிபதிகள், வழக்கறிஞர் எல்லாமே வருவாங்க. அந்த மாதிரி வெளிப்படையான ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸோட வழக்கறிஞர் பிரிவு இது. இவங்க 15,000-லேருந்து 20,000 வழக்கறிஞர்கள் நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. இது யாரோ வந்து ஒரு என்ன சொல்றது ஸ்மால் டைம் லாயர்ஸ் அப்படின்றது மட்டும் கிடையாது. ராம்ஜத் மலானி தெரியுமா? ராம்ஜத் மலானி அப்படிங்கிறவர் ஒரு சங்கி லாயரு. அவர் 1991 ஒரு சிட்டிங்க்கு, எப்படி ஒரு சிட்டிங்னா அவர் சும்மா வந்துட்டு ஒரு கேஸ்ல வந்து ஒரு 5 நிமிஷம் வாதாடிட்டு போனார்னா 15 லட்சம், 91 15 லட்சம் வாங்கின இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார லாயர்னா ராம்ஜத் மலானி தான். அந்த அளவுக்கு பெரிய லாயர்ல இருந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி சொல்றாங்கன்னா அந்த அமைப்பு பத்தி, டெல்லி நீங்க வந்து செஷன்ஸ் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா லாயர்கள் வந்து கோர்ட்டுக்குள்ள மட்டும் இருக்க மாட்டாங்க, வெளியவும் அவ்வளோ பேர் வந்து ஸ்டால் போட்டிருப்பாங்க. டீ கடை மாதிரி வந்து லாயரும் ஸ்டால் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலேயே ஏழையா இருக்கிற லாயர் வரைக்கும் எல்லா தரப்பு லாயரும் இதுக்குள்ள இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற வக்ஃப் வாரிய சட்ட திருத்தமாகட்டும், சிஏஏவாகட்டும், இல்லை இப்போ வரப்போகுதுன்னு சொல்ற பொது சிவில் சட்டமாகட்டும், இந்த சட்டமெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தும் முன்னாடியே அந்த சட்ட திருத்தங்கள் என்னவாக இருக்கணும், அந்த சட்ட திருத்தங்கள் வந்து யாரை நோக்கி இருக்கணும், எல்லாத்த பற்றியும் இவங்க தான் வந்து கருத்தாக்கம் செய்கிறாங்க. அதை இவங்க வெளிப்படையாக எழுதிக்கிட்டும் இருக்கிறாங்க. இவங்க வெளிப்படையாக இன்டர்வியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க எங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் கவர்மெண்ட் வந்து இதையெல்லாம் அமல்படுத்துது அப்படின்னு இவங்க பறைசாற்றி கொள்கிறாங்க. அதே போல் இது சட்டம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் வந்து லவ் ஜிஹாத், கிரிப்டோ கிறிஸ்டியன், கன்வர்ஷன் மாஃபியா அப்படிங்கிற பல கட்டுக்கதைகளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த கட்டுக்கதைகள்லாம் இவங்க கீழ் கோர்ட்ல வாதாடும் போது உருவாக்கின கட்டுக்கதைகள் தான் இன்னைக்கு மேல வந்து பெரிய பெரிய பிரச்சாரங்களாக உருவெடுத்திருக்கு. இதுல இன்னைக்கு இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகள்லயே பல பேர் இதோட அசோசியேட்டடா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பல பேரோட அப்பாக்கள் இதுல வந்து பிரசிடென்டாவோ செக்ரட்டரியாவோ இருந்திருக்கிறாங்க.
இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, சும்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆதர்ஷ் கோயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி இருந்தார். அவர் நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞராக இருந்தார். இந்த அமைப்போட செக்ரட்டரியா இருந்தார். அவர் வந்து 2001 வந்து ஹைகோர்ட் பெஞ்சுக்கு மாற்றணும், ஹைகோர்ட்ல அவர் வந்து ஜட்ஜ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புல இருந்து புஷ் பண்றாங்க. அப்ப KR நாராயணன் தான் பிரசிடென்ட். அவர் வந்து ஐபிக்கு விடுறாரு. எந்த ஜட்ஜை நீங்க வந்து ஜட்ஜ் ஆக்கணும்னாலும் இல்லை வந்து ப்ரமோட் பண்ணாலும் ஐபி வந்து ஒரு ரிப்போர்ட் தரும். அந்த ஐபி ரிப்போர்ட்ல என்ன சொல்லுதுன்னா, இஸ் அ கரப்ட் பர்சன் அப்படின்னு ஐபி ரிப்போர்ட் தெல்ல தெளிவாக சொல்லிடுது. ப்ரொஃபஷனல் காம்பிடென்சி அப்படிங்கிற இடத்துல பிளாங்க் அவுட் இருக்கு ஐபி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ரொஃபஷனல் காம்பிடென்சிங்கிறது கிடையவே கிடையாது இந்த ஆளுக்குன்னு அர்த்தம். இதை தாண்டி அவரை ஹைகோர்ட்ல நியமிக்கிறாங்க. பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு மோடி ஆட்சியில அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதவி உயர்வு பெறாரு. அவரும் யூ லலித் முன்னாள் தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, 2 பேரும் சேர்ந்தா 2018 பட்டியல் சாதி மக்கள் மீது நடத்தப்படும் வன்கொடுமைக்கு எதிரான சட்டத்தை நீர்த்து போற தீர்ப்பை கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பெரிய கலவரமே வெடிச்சது, நாடு ஃபுல்லா கலவரங்கள் வெடிச்சது. இதை கொடுத்துட்டு அவர் ரிட்டையர் ஆயிட்டு என்ன பண்றாருன்னா, பசுமை தீர்ப்பாயம், தேசிய பசுமை தீர்ப்பாயம் உங்களுக்கு தெரியும், அது ஸ்டெர்லைட் ஆகட்டும், அந்தமான் ஆகட்டும், எல்லா கேஸும் பொல்யூஷன் பத்தி எல்லா கேஸும் அங்கதான் போகும். அதுக்கு தலைமை பொறுப்புல இருக்காரு இவர். பசுமை தீர்ப்பாயத்தில் இருக்கிற அதே சமயம் இது எதை சம்பந்தப்பட்டது? என்வாயர்மெண்ட் சம்பந்தப்பட்டது. அப்ப என்வாயர்மெண்ட் மினிஸ்டர் யார் அப்படின்னா, அதே அமைப்புல இருந்தபோது இவருக்கு ஜூனியரா வேலை பார்த்த பூபேந்திர யாதவ். அப்ப இந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லெஜிஸ்லேட்டிவ், அதாவது மந்திரிகள்ல இருந்து எக்ஸிக்யூட்டிவ், எல்லா அதிகார வட்டத்திலையும் இந்த அமைப்பு ஊடுருவி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்பு ஏன் இன்னும் வலுப்படுது, ஏன் அது ஊடுருவனது மட்டும் நம்ம குறையா பார்க்குறோமா, ஆபத்தா பார்க்குறோம்னா இல்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதிபதிகள் இல்லை ஹைகோர்ட்டுக்கு நீதிபதிகள் எப்படி நியமனம் செய்யப்படுறாங்கன்னா, ஒரு கொலேஜியம் முறையில் நியமனம் செய்யப்படுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கொலேஜியம் லா மினிஸ்டருக்கு ரெக்கமெண்டேஷன் அனுப்பும். ஆனால் அன்அஃபீஷியலாக நிறைய பேர் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பதிவு பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அமித்ஷா அவர்களுக்கு அனுப்பப்படுது, அமித்ஷா அவர்கள் இந்த அமைப்புக்கு அனுப்புறாரு. இந்த அமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எதுவுமே அப்ரூவோ ரிஜெக்டோ செய்யப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த கொலேஜியம் சிஸ்டம் அதை பற்றி சின்னதாக பார்த்துருவோம். இந்த கொலேஜியம் சிஸ்டத்தில் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது மோடி அரசாங்கம் 2015. 2014 17 வரைக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் நீதித்துறைக்கும் ஒரு பெரிய போரே நடந்தது. ஏன் அப்படின்னா, இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி, NGAC அப்படின்னு சொல்ற இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கு மோடி அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பலாம். ப்ரொசீஜர் என்னன்னா, இந்த கொலேஜியம் சிஸ்டம் இவங்க ஒரு கமிட்டியில இருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்புவாங்க கவர்மெண்ட்டுக்கு. இவங்களெல்லாம் ஹைகோர்ட்டுக்கு, இந்தந்த ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆக்குறோம், சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்குறோம், இந்த ஹைகோர்ட்ல இருந்து நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவரை வந்து ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து என்னென்ன காரணத்துக்குன்னா, வழக்கம் போல சொல்ற மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி காரணங்கள், இந்த மாதிரியான எல்லாத்துக்கும் நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காரணங்களுக்கு நாங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதித்துறை சொல்லுது. இதனால மோடி என்ன பண்றாரு அப்படின்னா, வேணுங்கிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து முடக்கி வைக்கிறாங்க. நீதித்துறைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இயங்குவாங்க, ஏற்கனவே ஒரு 69,000 கேஸ் என்னமோ இருக்குது இதுல ஹைகோர்ட்ல பெண்டிங்கா. அப்ப ஹைகோர்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்கல, ஹைகோர்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கல அப்படின்னா கேஸ் எல்லாம் பைலப் ஆகி ஒரு காலகட்டத்தில் கர்நாடகாவில் ஹைகோர்ட்டை பூட்டு போட்டுறாங்க, முடியலன்னு சொல்லி பூட்டே போட்டுறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கையை முறுக்கி செவுத்துக்கு தள்ளுற நிலைமையில நீதித்துறையை மோடியை தள்ளி 2017 அப்புறம் அதுக்கப்புறம் தலைமை நீதிபதிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, அரசோட கொஞ்சம் இணக்கமா போயிடுவோம், இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் நடக்க மாட்டேங்குது, இல்லைன்னா இதுக்கு தேவையான ரிசோர்சஸ் அலோகேட் பண்ண செய்யப்பட மாட்டேங்குது, நீதித்துறையை நடத்தணும் அப்படின்னாலே நாங்கள் வந்து கவர்மெண்ட்டோட கொஞ்சம் இணக்கமாக போகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தராங்க. அது ரஞ்சன் கோகாய்க்கு அப்புறம் அவர் தலைமை நீதிபதி ஆனதுக்கப்புறம் முழுமையடைஞ்சிருது, பூரணமாக சரணடைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு சந்திரசூட் வர்றாரு. இது கொலேஜியம் பற்றி. இன்னொரு விஷயம், பிரச்சனையாக இருந்த விஷயம், சந்திரசூட் உள்ள வரும்போது மாஸ்டர் ஆஃப் த ராஸ்டர்னா தலைமை நீதிபதிக்கு தான் என்ன அதிகாரம் இருக்குன்னா, எந்த கேஸ் வந்தா எந்த நீதிபதி கிட்ட வந்து போகணும், யார் அதை விசாரிக்கணும் அப்படிங்கிற அதிகாரம் வந்து
தலைமை நீதிபதிக்கு தான் இருக்குது. இப்போ 2018 உங்களுக்குலாம் ஞாபகம் இருந்திருக்கலாம், 4 நீதிபதிகள் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. உச்சநீதிமன்ற வளாகத்தில் போராட்டம் பண்ணாங்க. என்ன போராட்டம் பண்ணாங்கன்னா, அப்போ இருந்து தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதி, அவர் அரசியல் நோக்கங்களுக்காக பெஞ்ச் அசைன் பண்ணுறாரு கேஸு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க 4 நீதிபதிகள். இது இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ முன்னாடி பேசின காமராசன் தோழர்னு சொன்னார். சுமந்த் ராமன் அவரோட மனைவி இருக்காங்க, அனிதா சுமந்த். அவங்கள்ட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு போன கேஸ் போனால் நம்ம என்ன எதிர்பார்ப்பு இருக்கோம்? என்ன சமூக நீதி செறிவான கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க நினைப்போமா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நம்மளுக்கும் தெரியும். அதே போல ஜி.ஆர். சுவாமிநாதன் இருக்காரு. அவர் மாரிதாஸ் வழக்கில் அவர் எழுதின தீர்ப்பை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். மாரிதாஸ் வோல்டயரோட ஒப்பிட்டு அவர் அந்த மாதிரி ஜனநாயக புரட்சியாளர், பிரெஞ்சு புரட்சியாளர் மாதிரி அவர் ஒரு பெரிய புரட்சியாளர் அப்படின்னு வர்ணிச்சு, எதுக்கு லாயர்லாம் வச்சுக்கிட்டு நானே வாதாடுறேன் பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு. அப்புறம் மைக்கேல் பட்டி அப்படின்னு ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பில் கன்வர்ஷன் நடக்குதுங்க, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் மோகன்ஜி லெவலில் பேசியிருக்காரு. மோகன்ஜி சத்ரியன் லெவலில் பேசியிருக்காரு. அவர் அதே போல் பிராமண சங்க மாநாட்டுக்கு போயிட்டு இந்த நாட்டோட டெமோகிராஃபிக்ஸை பாதுகாக்கணும், இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. டெமோகிராஃபிக்ஸ்னா என்ன? எந்தெந்த மதம் எப்போ இருக்கோ அந்தந்த மதம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்படி பேசின ஒரு நீதிபதிகிட்ட அடுத்து நம்ம எந்த கேஸை எதிர்பார்ப்போம்? ஏதாவது ஒரு சமூக நீதி பற்றி இல்லை அர்ச்சகர் வழக்கை பற்றி ஏதாவது ஒரு கேஸ் போனால் அவர் நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. இது சும்மா சாதாரணமாக நியூஸ் பேப்பர் படிக்கிற நம்மளுக்கே தெரியும் போது ஒரு தலைமை நீதிபதிக்கு தெரியுமா தெரியாதா? அதுவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த பவரை அவங்க அபியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தலைமை நீதிபதி அந்த பொசிஷன் மேலேயே இருந்த அலிகேஷன். இது இல்லாமல் சில ட்ரெண்ட்ஸ், கேஸோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்க மருதின் தோழர் விளக்குவாங்க. நான் இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன, சந்திரசூட் என்ன பண்ணிருக்கான்றது மட்டும் விளக்குறேன். ஜுடிஷியல் இவேஷன் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாக இருக்குது கடைசி 10 வருஷத்தில். ஜுடிஷியல் இவேஷன் அப்படின்னா கேஸை விசாரிக்காமல் வைக்கிறது. நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சேயிங், ஒரு பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். நீதியை தாமதமாக தருவது நீதியை மறுப்பதற்கு சமம். உதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதார வழக்கு, ஆதாரம் இணைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2015-16 சொல்லிட்டு இருக்கிறாங்க. 7 வருஷம் 8 வருஷம் நீ விசாரிக்கவே இல்லை. 7 வருஷம் கழிச்சு இல்லை அது கம்பல்சரி இல்லைன்னா யாருக்கு யூஸ்? ஏற்கனவே மக்கள் எல்லாத்துலேயும் இணைச்சிட்டாங்க. அந்த டேட்டா திருட்டு போயிடுச்சு. அந்த டேட்டாவை பல பேர் விற்று சம்பாதிக்கவும் செஞ்சுட்டாங்க. டேட்டானா உங்கள் டேட்டா எங்கள் டேட்டா மட்டும் இல்லை. ஒரு நாள் சொல்கிறாங்க கார்த்திக் சிதம்பரத்துலேருந்து கனிமொழி அவங்க டேட்டா வரைக்கும் எல்லாமே டெலிகிராமில் விற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எல்லாரும் ட்வீட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு மோசமாக போனதுக்கப்புறம் நீ தீர்ப்பு கொடுத்து என்ன பையன்? அதே போல் சிஏ ஆகட்டும், ஆர்டிகல் 370 ஆகட்டும், இந்த சட்டமெல்லாம் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் விசாரிக்கிறதே இல்லை. அப்போ அது வரைக்கும் இன்டர்நெட் இல்லாத காஷ்மீர் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ ஜுடிஷியல் இவேஷன் ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு. அதே போல் சீல்டு கவர். நீங்கள் எப்பயுமே என்ன ஒரு வழக்காரங்க அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கு அப்படின்னா ஏன் கேஸ் போட்டிருக்கு அப்படிங்கிறது அரசு தரப்பு வக்கீல் அந்த எவிடன்ஸ்லாம் உங்கள்கிட்ட தரணும். இந்த குற்றப்பத்திரிகை உங்கள்கிட்ட தரணும். என்ன கண்டுபிடிச்சாங்கன்றது உங்கள்கிட்ட சொல்லணும். அப்போ தான் உங்கள் லாயர் உங்களுக்கு வாதாடுவார். ஆனால் இப்போ புதுசாக நடைமுறை என்ன வந்திருக்குன்னா கடைசி 10 வருஷத்தில் சீல்டு கவரில் கொண்டு போய் ஜட்ஜுக்கிட்டு தருவாங்க. அது இன்னொரு தரப்புக்கு தர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அதை வச்சுட்டு அவன் என்ன வாதாடுவான்? இந்த யூஏபிஏ வழக்கெல்லாம் ஃபுல்லாக சீல்டு கவர். இது ஒரு ட்ரெண்டு, புது ட்ரெண்ட். இது இல்லாமல் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா பொதுநல வழக்குகள், பிஐஎல், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா? அது முதல் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைக்காக வந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க. செகண்ட் வேவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு எதிராக வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் வேவ் பார்த்தீங்கன்னா என்வைரன்மெண்ட், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எதிராக தேர்ட் வேவ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் வந்ததுன்னா, இப்போ ஃபோர்த் வேவ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் மோடியின் தலைமையில் இருக்கும் ஆட்சியின் போது ஃபோர்த் வேவ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னா பொதுமக்களின் அடிப்படை உரிமையை ஏறி மிதிக்கும் மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறான். ரிசர்வேஷனை ரத்து பண்ணு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறான். இந்த மாதிரி பல என்ன சொல்றதுன்னா நம்மளோட அடிப்படை உரிமைகளை கை வைக்கிற மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறான். இது எல்லா காலகட்டத்திலையும் போட்டிருப்பான். ஆனால் கோர்ட்டில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காது. இதெல்லாம் பார்த்தனே குப்படா அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் தூக்கி எறிஞ்சிருவாரு. ஆனால் இப்போ நமக்கு சாதகமான பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்லாம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டும் நமக்கு எதிரான பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்லாம் அட்மிட் செய்யப்பட்டும் இருப்பது ஒரு ட்ரெண்ட். இது
நீதித்துறையை தாண்டி பொதுவாகவே நாட்டில் இருக்கிற ஒரு ட்ரெண்ட் என்ன, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மறுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமாகிவிட்டது. இந்த ட்ரெண்டில் தான் இவர் வந்து உள்ளே வராரு. யாரே சந்திரசூட் உள்ளே வராரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜுடிஷியல் இவேஷன், சீல்டு கவர், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், கொலீஜியம், அப்புறம் இந்த ஆர்எஸ்எஸோட ஊடுருவல் எப்படி இருந்திருக்குது, ஹியூமன் ரைட்ஸில் இவரோட ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த ஃபர்ஸ்ட் ஜுடிஷியல் இவேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா முக்கியமானது வந்து மணி பில். மணி பில் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டத்தை வந்து ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துறாங்கன்னா அது 2 அவையிலும், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயும் வந்து அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது சட்டம் ஆகும். ஆனால் மணி பில் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னா, நீங்கள் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ராஜ்யசபாவில் கமெண்ட் மட்டும் வாங்கிக்கிட்டா போதும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராஜ்யசபாவில் இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னும் போது இந்த பாஜக அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, சம்பந்தமே இல்லாதெல்லாம் மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. மணி பில் அப்படின்னா அது இங்கே டாக்ஸை பற்றி இருக்கணும், இங்கே பட்ஜெட்டை பற்றி இருக்கணும், இங்கே நிதி வழங்குவதை பற்றி ஏதாவது இருக்கணும், நிதி பங்கீடு பற்றி இருந்தால் அது மணி பில்னு சொல்லலாம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா ஆதார மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஏன்னு கேட்டால் ஆதார கிரிட்டேரியாவை வச்சுருந்தா தான் இவன் வந்து நலத்திட்டங்கள், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் அக்கௌண்ட்டில் பணத்தை போடுறானா, அதனால இது மணி பில்லாம். இது ஒரு ரொம்ப கேடுகட்ட கேவலமான செயல். இது போங்குன்னு தெரியும், யாருக்குமே தெரியும். இந்த ஜட்ஜாக இருக்கும்லாம் தேவையில்லை, சாதாரணமாக சட்டம் படிச்சிருந்தாலே, இல்லை சாதாரணமாக ஒரு பாராளுமன்றம் எப்படி இயங்கும் தெரிஞ்சாலே இது வந்து கோக்குமாக்க வேலைன்னு தெரியும். ஆனால் 8 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த கேஸை எடுத்து நடத்தலை. சந்திரசூட் வந்துட்டு போயிட்டாரு. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் வரதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியும் இதை எடுத்து நடத்துங்கன்னு சொன்னாங்க, வந்துட்டும் போயிட்டாரு. அவர் எடுத்து நடத்தவில்லை. இந்த மணி பில் அப்படிங்கிற பிரச்சனை ஆதார் மட்டும் கிடையாது, பிஎம்எல்ஏ சட்டம், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதை வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜியிலேருந்து உங்களுக்கு வந்து சித்திக் காப்பான் வரைக்கும் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவன் வந்து ஏன் அப்படின்னா பிஎம்எல்ஏ மணி லாண்டரிங் அப்படிங்கிறதுல இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ன்னு இருக்கும், எதெல்லாம் மணி லாண்டரிங்கோட தொடர்புடையது அப்படிங்கிறது. அதில் என்ன பண்ணிட்டான்னா ஊரில் இருக்கிற எல்லா குற்றத்தையும் சேர்த்துட்டான். அப்போ நீங்கள் போய் வெளியில் வந்து இந்த பைக்கை வந்து இன்னொரு பக்கத்தில் இடிச்சிட்டிங்கன்னா கூட நாளைக்கு என்ன சொல்லுவோன்னா அது மணி லாண்டரிங்கோட தொடர்புடையதுன்னு உங்களுக்கு இடி அரெஸ்ட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு மோசமாக்கி வச்சிருக்கான். அந்த சட்ட திருத்தம் எல்லாமே மணி பில்லாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது இந்த மணி பில் அப்படிங்கிறது இப்படி அனுமதிக்கலாமா அப்படின்னு இவங்க சுப்ரீம் கோர்ட்டு எடுத்து நடத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, இன்னைக்காவது இந்த ஆதார் பில்லோ பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங், அந்த அதில் பேர்லையாவது மணி இருக்கு. நாளைக்கு எல்லா கலாச்சார நடவடிக்கைகள் கூட அவன் மணி பில்னு ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு எதிரான சட்டங்களை ஈஸியாக நிறைவேற்றிட்டு இருப்பான். ஒன்றும் இல்லை, இப்போ தான் வந்து மத்தியில் ஆள்றான், அவன் வந்து கண்டினியூஸாக ஸ்டேட்ஸில் தோத்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுப்போம். ராஜ்யசபாவில் சீட்டே கிடையாது அவனுக்கு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையுமே மணி பில்லாக்க பார்ப்பான். இப்போ இந்த அபாயம் இருக்கும்போது இது நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த கேஸை எடுத்து நடத்தவில்லை. அதுக்கடுத்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட், உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சிவசேனா 2 இருக்குது. மகாராஷ்டிரா தான் சிவசேனா 2ஆக்குன்னு பார்த்தா சிவசேனாவே 2ஆக்கி விட்டாங்க. சிவசேனா 2 ஆயிடுச்சு. நேஷனல் காங்கிரஸ் சரத்பவாரோட பார்ட்டி 2 ஆகி போச்சு. இந்த சட்டத்துக்கு முரணாக இது வந்து எவ்வளோ முரண் அப்படின்னா, ஊழலே பண்ணலன்னு பாஜகக்காரங்க சொல்லிப்பாங்க. ஆனால் அமித்ஷா வந்து எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ஒரு ஊருக்கு போனார்னா பாரு, சாணக்கியர் வந்துட்டாரு, இப்போ எப்படி கவுத்த போறாரு பாரு கட்சி. கட்சி எப்படி கவுத்துவ? கட்சி எப்படி சட்டப்பூர்வமாக எப்படி கவுத்துவ? அப்போ ஊழல் நடந்தா கவுத்துறன்றது நீ ஏன் ஒத்துக்கிற? வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் வண்ணம் இந்த ஆட்சியை கவுத்தாங்க. கவுத்துட்டு ஏக்நாத் ஷிண்டேவை முதல்வராக்குறாங்க. இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்தில் பல வருஷமா விசாரிக்கப்படாமல் இருந்து சந்திரசூட் விசாரிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, எஸ், இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது இஸ் இல்லீகல், இது சட்டத்துக்கு புறம்பான அரசு தான், உருவாக்கப்பட்ட அரசாங்கம் சட்டத்துக்கு புறம்பான அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா முற்போக்காளர்களும் வா பயங்கரமாக வந்துட்டாரு, இவர் தான் நீதித்துறையை மாற்ற போறாரு அப்படின்னு அதோடய வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, தான் அரசாங்கம் அமைஞ்சு போச்சு, இதை எங்களால் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்பத்திய முதல்வராக இருந்தவர் அவரே தானே ரிசைன் பண்ணாரு, அவர் மட்டும் ரிசைன் பண்ணாமல் இருந்தாருன்னா நாங்கள் நீங்கள் நீதியை நிலைநாட்டு நட்டு கிழிச்சிருப்போம் அப்படிங்கிறாரு. ஸோ இவ்வளோ ஒரு கேவலமான தீர்ப்பு. பாருங்க, இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னா, இன்ன வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் இல்லீகலாக ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட், இந்த இல்லீகலாக ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு 2024
நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சிருக்குது. இப்போ மகாராஷ்டிரா தேர்தலையும் இதே இல்லீகலான கவர்மெண்ட் தான் சந்திக்க போகுது. அப்ப 2 எலெக்ஷன், பெரிய எலெக்ஷன், அந்த மக்களோட இறையாண்மையை தலையெழுத்தை தீர்க்கும் 2 எலெக்ஷன் நடக்க போதே அது இல்லீகலான கவர்மெண்ட் நடக்க போகுதுன்ற எந்த அக்கறையுமே இல்லாம இது இல்லீகல்னு சொல்லிட்டா மட்டும் நான் முற்போக்குவாதிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை தந்து வச்சிருக்காரு. இது சரி, ஒரு கேஸ்ல தான் ஒரு மாநில அரசாங்கத்தை இவர் இந்த தீர்ப்பு இப்படி கொடுத்துருக்காருன்னு பார்த்தா, டெல்லி கவர்மெண்ட் கேஸ் இப்படிதான். டெல்லியில் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து கிரண் பேடிக்கும் இங்கே பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருந்துச்சோ, அதே மாதிரி அங்கே வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த கேஸ் வந்து 8 வருஷம் இருக்குது. 2015 2023 வரைக்கும் தீர்வே இல்லாமல் இருக்குது. யாருக்கு அதிகாரம்? அமித்ஷா தலையிட்டுக்கிட்டே இருக்காரு எல்லாத்துலேயும். அங்கே முக்கியமாக என்ன அப்படின்னா சிவில் சர்வன்ஸோட அப்பாயின்மெண்ட்ஸ் என் மாநிலத்தில்னா நான் தான் முடிவு பண்ணுவேன் எந்த அதிகாரி என்ன வேலை பார்க்கணுன்றது. டைரக்டா அங்கேருந்து வந்து டைரக்டிவ்ஸ் எடுத்துக்க முடியாது சென்ட்ரல்லேருந்து அப்படிங்கிறது வந்து டெல்லி அரசாங்கத்தோட வாதம். ஏன்னா அதுதான் கரெக்ட். நீங்க நிர்வகிக்க போறீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு நீங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்றீங்க, அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அதிகாரிகளுக்கு தெரியல யார் ஆர்டரை ஃபாலோ பண்றதுன்னு. இப்படி 8 வருஷமா அலக்கழிக்கிறாங்க டெல்லி கவர்மெண்ட். 2 முறை ஆட்சிக்கே வந்துட்டு போயிடுச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி. அப்புறம் இருந்தும் கேஸ் முடிஞ்ச பண்ண இல்லை. திருப்பியும் நம்ம முற்போக்கு நீதிபதியான சந்திரசூட் வந்து ஒரு அற்புதமான தீர்ப்புல நியாயம் வந்து டெல்லி கவர்மெண்ட் பக்கம் தான் சொல்லிட்டார். மீண்டும் பாராட்டுகள். பாரு, இவர் தான் ஜனநாயக படி இருக்காரு. மாநில அரசு ஃபெடரலிசம்லாம் பேசுறாரு இவர் பயங்கரமா. நம்ம ஊர்ல இருந்து பேசுவோம் இல்லையா மாநில சுயாட்சின்னு, அந்த அளவுக்கு பேசுறாரு. எல்லா தீர்ப்புலாம் முடிச்சு என்ன பண்றாரு, அந்த தீர்ப்புல வந்து பாராகிராஃப் 95 and 164ல அழகா என்ன எழுதிட்டு போயிடுறாரு அப்படின்னா, கரெக்ட் தான், இப்போதைக்கு அந்த லெப்டினன்ட் கவர்னருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆசைப்பட்டு எந்தெந்த துறையெல்லாம் என்னென்ன பண்ணுங்கிறதுக்கு சட்டம் அமைச்சு அவருக்கான அதிகாரத்தை கொடுத்துட்டா அவருக்கு தான் அதிகாரம். கரெக்டா என்ன சொல்லி வச்ச மாதிரி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரே வாரத்துல பிஜேபி அரசாங்கம் பார்லிமெண்ட்ல ஒரு லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணி லெப்டினன்ட் கவர்மெண்ட்டுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துருச்சு. இது எப்படின்னா, நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன், நீ செய்யற மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்றது தானே அது. இது அதை விட என்ன இருக்க முடியும்? இது வந்து இந்த 2 கேஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ அதுக்கடுத்து இதே போல வந்து நீ எல்லா கேஸ்லையும் எடுத்துக்கோங்க. நீட் கேஸு ஃபர்ஸ்ட் நாள் வந்து லைவ்லால வந்து அப்டேட்ஸ் போயிட்டு ட்விட்டர்ல அவர் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞரை போட்டு அட்டி சாச்சான்னு சாத்துறாரா, நீட்டுக்கு தீர்வு கிடைச்சிருச்சா, எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்கடா, ஃப்ராடு நடந்துருச்சுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாள் ஃபயர் விடுவாங்க. ஒரு வாரம் கழிச்சு தீர்ப்பு சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, கரெக்ட், ஃப்ராட் நடந்தது கரெக்ட் தான், அந்த ஃப்ராடை திருத்திடுங்க, ஆனால் சிஸ்டமே தப்புலாம் சொல்லிட முடியாது, இது ஏதோ ஒரு 4 பேர் ஃப்ராடு பண்ணிட்டான், அவன் மார்க்கை மட்டும் மாற்றிடுங்க அப்படின்னு தீர்ப்பு. எலெக்ஷன் கமிஷன், ஆமாயா நீ ஒழுங்கா டேட்டாவை வெளியே விடணும், இதே ஃபார்ம் 16 டேட்டாவா, அந்த டேட்டாவை நீ ஒழுங்கா வெளியே விடணும். ஆனால் முறைகேடுன்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் இங்கே இருக்கிற எலெக்ஷன் மேலே வந்து பழிய போட்டு இந்த ஜனநாயகமே நடக்கலன்னு சில பேர் வந்து சதி வேலை பண்றாங்க, அதனால வர குற்றச்சாட்டு, அதெல்லாம் நாங்கள் விசாரிக்க முடியாது. எலக்டோரல் பாண்ட், அதாவது ஜுடிஷியல் இவேஷனை விசாரிக்காத மட்டும் கிடையாது, இந்த பாதி நீதி வழங்குவதற்கு இல்லையா, கரெக்டாக அவனுக்கு சாதகமாக இருக்க மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கேஸ் மாதிரியே தான் நீங்கள் வந்து எலக்டோரல் பாண்ட் கேஸும். நீ எஸ்பிஐ வந்து டேட்டா விடுன்னு சொல்லிட்ட, இப்போ இந்த டேட்டா வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இந்த டேட்டாவை பிரிண்ட் அவுட் எடுத்து பட்ஜெட் வச்சு திங்கிறதுக்கு கேட்குறோம் நாங்கள் டேட்டாவை. அந்த டேட்டாவை வச்சுட்டு இவன் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கான், எவ்வளோ பின்னாடி காசு வாங்கியிருக்கான், அந்த காசு வாங்கினவனுக்குலாம் எவ்வளோ கான்ட்ராக்ட் போட்டு தந்திருக்கான், அவனுக்காக எப்படி கொள்கையை வைத்திருக்கான் அப்படின்னு தானே டேட்டாவை கேட்குறோம். அப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் என் கடமை, அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். இந்த மாதிரி ஜஸ்டிஸ் சந்திர அவர்கள் சொல்கிறாரு, ஒரு 10 கேஸ் சொல்கிறாரு, எல்லாத்துலேயும் போயிட்டு பாதியோடு நிற்கிறது. என்ன அப்படின்னா, தன்னோட ஃபேஸை சேவ் பண்ணிக்கிறது, ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கோ அப்படிங்கிறது. இப்படிதான் அவர் எல்லா கேஸும் நடந்திருக்காரு. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, பிஏஎல், 4th வே ஆஃப் பிஏ. தலைவர் என்ன பண்றாருன்னா, ஹிண்டன்பர்க் அறிக்கையை வந்தோன்னே முந்தி அடிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, அதானி கேஸை விசாரிக்கிறார். நம்ம என்ன நினைப்போம்னா, அவர் அதானியை விசாரிக்க போறாரு அப்படின்னு நினைப்போம். அவர் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ், இங்க இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் பெரிய லாஸ் வந்ததுதான் ஹிண்டன்பர்க் அறிக்கையினால, அந்த லாஸ்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஆர்டிகல் 32 எப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ணணும்னா, எப்பெல்லாம் அவங்க ஃபண்டமெண்டல் ரைட் மீறப்பட்டிருக்கோ அதை நிலைநிறுத்த ஆர்டிகல் 32 பயன்படுத்தும். இதை சொல்லிட்டு கௌதம் பாட்டி என்ன கேட்குறாருன்னா, எனக்கு தெரியல, நான் ரொம்ப வருஷமா லா படிக்கிறேன், எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க பண்றாரு.
அவ்வளோ வேகமாக அதானி கேஸை எடுத்த அவரே தான் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்னு எடுத்த அவரே தான் எந்த பிஎல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாரு? இஸ்ரேலுக்கு அதானி வந்து வெப்பன்ஸ் அனுப்புகிறான், அது அங்கே குழந்தைங்களை கொல்லுது, அது இந்தியா அந்த மாதிரியான மனித உரிமை மீறலை ஈடுபடக்கூடாது, ஏன்னா நம்ம ஜெனீவா கன்வென்ஷனில் நம்மளும் சைன் பண்ணியிருக்கோம், இது நம்ம ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லி போடுற பிஏ எல்லாத்தையும் விசாரிக்கிறது இல்லை, அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறது, எடுத்துக்கிறதே கிடையாது. இதுதான் இவர் பிஏ லட்சணம். இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, கௌதம் பாட்டியா சுப்ரீம் கோர்ட் எடுத்து விசாரிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அது விசாரிக்கிறது, உத்து பார்க்குது, செபி இந்த கேஸ்ல வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ் பண்ற செபியை விசாரிக்குதுன்னு மட்டும் நினைக்க கூடாது. நம்ம சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கிறதுக்கு எதுக்கு தீர்வு அப்படின்னா, நாளைக்கு கவர்மெண்ட்டை வந்து ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைச்சு விசாரி அப்படின்னு சொன்னாவோ, இல்லை நீ சிபிஐ வச்சு விசாரி அப்படின்னு சொன்னாலோ கவர்மெண்ட் என்ன சொல்லலாம்? ஈஸியா எப்பா கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குப்பா, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து குற்றவாளிக்கு எதிராக இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க, அது குற்றவாளிக்கு சாதகமாகவும் இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் விசாரிப்பது அப்படிங்கிறத இவர் ஒரு அனுமானமாக சொல்கிறார். இதுலேயே இந்த சீல்டு கவர் அப்படிங்கிறதும் வருது. என்ன அப்படின்னா, இந்த சீல்டு கவர் இப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் போராட்டம் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் எழுதினார் சந்திரசூட். எப்படி அவர் வந்து டிசபிலிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில கைட்லைன்ஸ் எழுதினார். அதாவது மாற்றுத்திறனாளிகளை சினிமா துறையில் சித்தரிக்க வேண்டும் என்றால் எப்படி சித்தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் எழுதினார். அதே போல சீல்டு கவர் எப்படி கொடுக்கணுன்ற கைட்லைனும் எழுதினார். எழுதிட்டு என்ன பண்ணாரு, அதே அவரே ஒரு சீல்டு கவரில் போட்டு தொலைச்சிட்டாரு போல. ஏன்னா செபியில வந்து சீல்டு கவர் வந்தது, அந்த ப்ரொசீஜர் எதுவுமே ஃபாலோ பண்ணப்படல. இன்ன வரைக்கும் செபி விசாரணை என்ன வந்ததுன்னு தெரியாது. செபி விசாரணையில் இதுதான் பண்ணியிருக்க முடியும்னு 2வது ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துருச்சு. ஆனாலும் நம்மளுக்கு அதானி கேஸ்ல எந்த தீர்வும் கிடையாது. இன்னொரு கேஸ் வந்து ஒரு விசித்திரமான ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எடுத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா, அது வந்து காலநிலை மாற்றத்தை பற்றியது. கிரேட் இண்டியன் பாசாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இனம் இருக்கு, அது அழிஞ்சு போயிடும். ஏன்னா நீங்க வந்து ஒரு எனர்ஜி சோலார் எனர்ஜி டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு லைனை வந்து குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் இழுக்கிறாங்க, அது கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. தனஞ்சயனார் என்ன பண்றாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு போறாரு அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்டா புது ஃபண்டமெண்டல் ரைட் ஒன்று இன்டர்பிரட் பண்றாரு. காலநிலை மாற்றத்துக்கு எதிரான செயல்கள் அப்படிங்கிறது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டு. கரெக்ட் தான், இதை வந்து நம்ம வந்து ஒத்துக்கிறோம். கரெக்டாக காலநிலை மாற்றத்துக்கு எதிராக எல்லாருமே செயல்படணும், அதுக்கான அறிவியல் பூர்வமான தீர்வுகளை கண்டுபிடிக்கணும். அதனால சோலார் எனர்ஜி எடுக்கிறாங்க இல்லையா, அது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டு. அப்போ அதுக்கு எதிராக நீங்கள் போடுற வழக்கு அப்படிங்கிறது வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை மீறுது அப்படின்னு சொல்லி எதிர்த்து போட்டவங்க யாரு? எதிர்த்து போட்டவங்க வந்து ஏதோ பெரிய பெரிய நிறுவனங்கள், எண்ணெய் கம்பெனி கிடையாது, பெட்ரோல் கம்பெனி கிடையாது. ஒரு பறவையை நான் அழிஞ்சு போயிடுன்னு போட்டிருக்காங்க. இல்லை அதை அழியலாம், ஏன்னா உங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்டு அது தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோலார் எனர்ஜிக்காக புது ஃபண்டமெண்டல் ரைட்டு எப்படி இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை கண்டுபிடிச்சார் இல்லையா, அதே போல் சோலார் எனர்ஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் சேஞ்ச் தான், நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரான நடவடிக்கைகள் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. இந்த தீர்ப்பை நம்ம தோழர் ஒருத்தர் சொன்னார், கரெக்டு, இது வந்து பின்னாடி எங்களுக்கு யூஸ் ஆகும், ஏன்னா சூழலுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் இதை வச்சு வாதாடலாம். ஆனால் இந்த தீர்ப்பை பற்றிய ஒரு அசஸ்மெண்ட் ஒரு வேரில் சொன்னோம்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெட். ஏன்னா நீங்கள் தீர்ப்பை எதிராக கொடுத்தது பழங்குடியினருக்கு எதிரானது தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் கோயின்சிடென்ட்லாம் சொல்கிறேன், அதனால தான் அவர் அந்த தீர்ப்பு கொடுத்தான்னு சொல்ல, குஜராத்லேருந்து ராஜஸ்தானுக்கு சோலார் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறதுல பெரும் பங்கு யாருக்கு இருக்குன்னா அதானி கிரீன் எனர்ஜிக்கு இருக்கு. நீங்களே வந்து அதை நான் வந்து இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன், அதை நீங்கள் எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணியாச்சு. இப்போ தான் பெரிய விஷயத்துக்கு வரோம். முன்னாடி சொன்னோம் இல்லையா, கொலேஜியம், அதாவது ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறது. எந்த ஜட்ஜை எந்த ஹைகோர்ட்லேருந்து மாற்றணும், ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆக்குறது, அப்புறம் ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ப்ரமோட் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும், டெல்லி ரயட்ஸ் கேஸ், டெல்லியில் சிஏஏ போராட்டத்தை ஒட்டி பெரிய கலவரம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பகுதியில் 23 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சீரியஸாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா அதில் வந்து ஒரு 19 பேர் இஸ்லாமியர்களாக இருப்பாங்க. அதாவது பெருவாரியான பாதிக்கப்பட்டவங்க இஸ்லாமியர்களாக இருப்பாங்க. ஆனால் என்ன மாயமோ தெரியாது, மர்மமோ தெரியாது, எஃப்ஐஆர் போட்டதும் பெருவாரியே இஸ்லாமியர்கள் மேலே. அகில் பாரதிய அந்த அதிபக்ஷ பரிஷத் சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பெஷல்
ஃபீச்சர் இருக்குது. அது இந்த டெல்லி ரைட்ஸ் கேஸ்க்கு யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏதாவது ஒரு அரசியல் ரீதியாக, பர்சனல் பிரச்சனை கிடையாது, அரசியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவேன், இன்றைக்கி பேச இருந்த தோழர் மாஞ்சிநாதன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இல்லை எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு லாயருக்கு ஏதாவது ரொம்ப தேடி பிடிச்சி தொடர்பு கொள்ளணும். ஏன்னா இப்போ வந்து நம்மளை போன்றவங்களுக்கு வந்து பொதுவாக லாயர்கள் பெருசாக வந்து எதுவும் வாதாட மாட்டாங்க முன் வந்து அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். உங்களில் யாருக்காவது ஏதாவது நான் பிரச்சனை அரசியல் ரீதியாக மாட்டிக்கிட்டேன்னா தப்புனே எடுக்கிறதுக்குன்னு ஒரு 5 லாயர் 10 லாயர் யாருக்கா தெரியுமா? லாயர்லாம் விட்டுலாம், யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் போய் இந்த பிரச்சனையை சொல்றதுனே நம்மளுக்கு தெரியாது. அந்த நிலைமையில தான் இருக்கும். ஆனால் இந்துத்துவவாதிகளுக்கு அப்படி கிடையாது. ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லிட்டா போதும், நீங்க வந்து ஒரு ட்விட்டர்ல மம்தா பானர்ஜியோ இல்லை நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்களோ கொச்சையா வந்து படம் வரைஞ்சி போட்டுருக்கிற குற்றமா இருந்தாலும் சரி, இல்லை பெரிய கலவரம் பண்ணியிருக்கிற குண்டு வச்சிருக்கிற அப்படின்னு உங்க மேல வழக்கு இருந்தாலும் சரி, நொடி நேரத்தில் உங்களோட பாப்புலாரிட்டி, மீடியா எவ்வளோ அட்டென்ஷன் வருது, அந்த கேஸோட வீரியம் என்ன அப்படிங்கிறது தகுந்த மாதிரி உங்களுக்கு லாயர் அசைன் பண்ணப்படும். பெஸ்ட் லாயர் உங்களை வெளியெடுக்கிறதுக்கு பெஸ்ட் லாயர் அசைன் பண்ணப்படும். உங்கள்கிட்ட பெயில் வாங்க காசு இல்லை, கேஸ் நடத்த காசு இல்லை அப்படின்னாலும் அதையும் அந்த சங்கமே அந்த நிதியை நன்கொடையாக திரட்டி உங்களுக்கு செலவு செய்யும். டெல்லி ரைட்ஸ் கேஸில் இப்படி வழக்கு பதியப்பட்ட எந்த இந்துத்துவவாதிகள் மீதெல்லாம் வழக்கு பதியப்பட்டதோ அவங்களுக்கு பெயில் பாண்ட்லாம் இந்த ஆர்கனைசேஷனே உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்துத்துவவாதிகளுக்கெல்லாம் பெயில் கிடச்சிச்சு வெளில போயிட்டாங்க. நிறைய இஸ்லாமியர்கள் உள்ளே இருக்கிறாங்க. இந்த இஸ்லாமியர்களுக்கு இல்லை வந்து இஸ்லாமியர்களுக்கு சார்பாக இருந்தவங்களுக்கு பெயில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2022 பாதியில், எப்போ 2020 கைது செய்யப்பட்டவங்க 2022 பாதியில் வந்து அப்பீல் போகிறாங்க. இதை 2023 பிப்ரவரி வரைக்கும் கேட்காம தான் இருந்தார் ஜட்ஜு, யாரு, சித்தார்த் மிர்துல்ன்றவர். அதுக்கப்புறம் 7 மாதம் நடக்குது பெயில் ஹியரிங். பெயில் ஹியரிங்லாம் 7 மாதம் நடக்கவே தேவையில்லை. எனக்கு தீர்ப்பா வழங்க போறீங்க, பெயில் கொடுக்கலாம் வேணாம் தானே தீர்ப்பு கொடுக்க போறீங்க, அதுக்கு 7 மாதம். ஆனால் 7 மாதம் தள்ளி அவர் தீர்ப்பு கொடுக்குற நேரம் பார்த்து கரெக்டாக அவர் இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார். கொலேஜியமுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சே தான் இந்த வேலையை செய்கிறது. சரி, 7 மாதம் கழிச்சு அக்டோபர் 2023 அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கப்பட்டுருச்சு. அதுக்கடுத்து வந்த நீதிபதி சுரேஷ் கைட், அவர் நவம்பர் 2023 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் திருப்பி அந்த பெயில், ஏன்னா ஒரு ஜட்ஜு ரிட்டையர் ஆகிட்டாரு, விசாரிச்சுட்டு இருந்த ஜட்ஜு ரிட்டையர் ஆகிட்டாலோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாலோ அந்த கேஸ் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து தொடங்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த விசாரணை தொடங்கி ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நடக்குது. பாருங்க, அவங்க 4 வருஷம் ஜெயிலில் இருக்காங்க பெயில் ஹியரிங்ல. திருப்பியும் சுரேஷ் கைட் அப்படிங்கிற நீதிபதி மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாரு. ஒரு முறை நடந்தா கோயின்சிடன்ஸ், இல்லை தெரியாமல் நடந்துட்டுன்னு சொல்லலாம். கரெக்டாக ஒவ்வொரு முறையும் பெயில் ஹியரிங் தீர்ப்புக்கு வரும்போது அந்த ஜட்ஜுகள் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார்கள். இந்த சுரேஷ் கைட் அப்படிங்கிறவர் மத்திய பிரதேஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார் இல்லையா, அவர் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார் அப்படின்னா, சந்திவாலான்னு இன்னொரு ஜட்ஜ் இருந்தார், அந்த ஜட்ஜு தான் மத்திய பிரதேஷ்க்கு போக வேண்டியது. ஆனால் அவரு வாயில்லாத நேரம் சட்டத்தை படித்து தொலைச்சிட்டாரு, அதுக்கு நேர்மையாக இருக்குன்னு நினச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹரியானாவில் ஒரு கலவரம் நடந்தது இல்லையா, நியூ வயலன்ஸ்னு கேள்விப்பட்டிருப்போம். போன வருஷம் வந்து இந்துத்துவவாதிகள் பெரிய கலவரத்தை அங்கே பண்ணாங்க. அதில் பிஜேபி அரசாங்கத்தை திட்டிவிட்டார். உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவரை தூக்கி ஹிமாச்சல் பிரதேஷ் காங்கிரஸ்காரன் தான் இருக்கா, நீ அவங்க கூட போய் கட்டி அழுன்னு சொல்லி காங்கிரஸ் அனுப்பிச்சு விட்டு இந்த சுரேஷ் கைட்டை மத்திய பிரதேஷ்க்கு அனுப்பிட்டாங்க. அதனால திருப்பியும் பல டசன் பேருக்கு பெயில் ஹியரிங் இன்னும் போய் சின்ன வரைக்கும் பெயில் கிடைக்கல, அவங்க உள்ளதான் இருக்காங்க. இதில் இந்த டெல்லி ரைட்ஸ் கேஸில் பிஜேபிக்காரங்களை திட்டினது ஒருத்தர், உங்களுக்கு நல்ல ஞாபகம், கபில் சர்மான்னு நினைக்கிறேன், அந்த எம்பி கோலிமார்னு அவர் தான் சொல்லியிருப்பார். இஸ்லாமியர்களை பார்த்தா சுட்டுத்தல்லுன்னு அவர் தான் சொல்லியிருப்பார். அவரை எல்லாம் திட்டினாரு, வழக்கில் அவரை திட்டினாரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு காவல்துறையிட்ட சொன்னார். அப்படிங்கிறதுனால ஜஸ்டிஸ் முரளிதர் அப்படின்றவருக்கு சீனியாரிட்டி படியும் சரி, அவர் திறமை ஆளுமையின் படியும் சரி, அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கணும். இன்ன வரைக்கும் அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகலை, அவர் ரிட்டையரும் ஆகிட்டார். பதிவு பண்ணுறாரு, இந்த ஆத்தர் பதிவு பண்ணுறாரு, அவர் ரொம்ப பாவமாக கடைசி வரைக்கும் புலம்பிட்டே இருந்தாராம், என்னை ஏன் வந்து ப்ரமோஷனே கொடுக்கலன்னு தெரில அப்படின்னு புலம்பிட்டே இருந்தாராம். இப்போ அந்த அளவுக்கு தான் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் கரெக்டாக கோயின்சிடென்ட்லாம் ஒவ்வொரு முறை பெயில் ஹியரிங் வரும்போதும் ஒவ்வொரு முறை ரைட்ஸ் நடக்கும்போதும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புக்கு நீதி கிட்ட வரும்போதெல்லாம் அவங்கள்ட்ட வந்து அந்த பழத்தை பிடிங்கிருக்காரு, கோயின்சிடென்ட்ல பிடிங்கிருக்காரு. நம்ம வந்து அவர் வந்து உள்நோக்கத்தோட செஞ்சார் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் மட்டும் செய்யாமல் மாஸ்டர் ஆஃப் த ராஸ்டர் சொன்னாங்களே, எந்த கேஸ் யாருக்காக அசைன் பண்ணுங்க, பிரசாந்த் பூஷன் எழுதியிருக்காரு டிசம்பர் 2023. பெல்லா திரிவேதி அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு 8 பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் கேஸை வந்து கொடுத்துருக்காங்க.
எல்லாருக்குமே தெரியும் அவங்க பிஜேபிக்கு சார்பாக தான் தீர்ப்பு தராங்க, அவங்க மனித உரிமைக்கு எதிராக தான் இருக்கிறாங்க, அரசு பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு தராங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு லெட்டர்கள் எழுதி, கபில் சிபல்லேருந்து துஷ்யந்த் தாவே வரைக்கும் எல்லாரும் லெட்டர் எழுதியும் சீனியர் ஜட்ஜு கிட்ட இருந்து கேஸை பிடிங்கலாம் அவங்கள்ட்ட இருந்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் உமர் கலீத் மற்றும் ரணாவத்தோட கேஸ் அவங்கள்ட்ட போகுது, பெயில் ஹியரிங் கேஸ் போகுது. இன்ன வரைக்கும் அவங்க அதில் தீர்ப்பே தரல. அதனால உமர் கலீத் அவரோட பெட்டிஷனை திரும்பியே வாங்கிட்டார். எந்தெந்த கேஸ்லாம் மோடி அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பெல்லா திரிவேதிக்கு அசைன் பண்ணப்படுது, இன்னைக்கும் அசைன் பண்ணப்படுது. அதுவும் சஞ்சய் கௌல் அப்படின்னு சொல்ற சீனியர் ஜட்ஜிட்ட குடுங்கி தந்ததுனால அவர் ப்ரொட்டஸ்டே பண்றாரு. சந்திரசூட் அப்பட்டமாக சட்டவிரோதமாக நடந்துக்கிறாரு. ஏன்னா ரூல் புக் இருக்கு, சீனியாரிட்டி படி ஒரு சீனியர் ஜட்ஜ் அவைலபிளா இருந்தா அவர் ரிட்டையர் ஆகல, இல்ல அவரே தன்னை கேஸ்ல இருந்து விடுவிச்சுக்கல அப்படின்னா அவர்கிட்ட புடுங்கி நீங்க இன்னொருத்தர் தரக்கூடாது. ஏன்னா தலைமை நீதிபதி அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ், அதாவது ஜட்ஜுகள் மத்தியில 34 ஜட்ஜ் இருந்தா 34 ஜட்ஜும் சமம். அதுல அவருக்கு ஒரு முன்னுரிமை. எதுல முன்னுரிமை? இந்த மாஸ்டர் ஆஃப் த ராஸ்டர் கேஸ் ரெஜிஸ்ட்ரி எந்தெந்த கேஸ்லாம் லிஸ்ட் ஆகணும் அப்படின்ற முன்னுரிமை தான் இருக்கும் இல்லையா. அவர் மற்ற ஜட்ஜுக்கு மேனேஜர் மாதிரியோ இல்லை அதற்கு மேல உயர் பதவி மாதிரியோ கிடையாது. அப்ப இன்னொரு ஜட்ஜு கிட்ட இருந்து இவர் கேஸை புடுங்குறாரு பிஜேபிக்கு ஆதரவாக அப்படின்னா அது சட்டவிரோதமான செயல் அப்படின்னு. சரி, நேரம் குறைவாக இருப்பதனால் ஒரு 2-3 உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இதே காலகட்டத்தில் தான் இப்படி பெயில் ஹியரிங், அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குற அந்த நீதிபதியெல்லாம் டிரான்ஸ்ஃபர் செய்யற அதே சந்திரசூட் அவர்களை தலைமையிலான கொலேஜியம் தான் குஜராத்ல சமீர் தாவேன்னு சொல்ற ஒரு நீதிபதியை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. குஜராத்ல இருந்து அரசாங்கம் அது ஒத்துக்க மாட்டேங்குது. மாயமா பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிரான்ஸ்ஃபர் ரெக்கமெண்டேஷன் கொலேஜியம் டிராப் பண்ணுது. இந்த சமீர் தாவே யார் அப்படின்னா ஒரு மைனர் பொண்ணு ரேப் கேஸ்னு வராங்க கோர்ட்டுக்கு. அந்த மைனர் பொண்ணுகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா மனுஸ்மிருதி எடுத்து படிமா, அந்த காலத்துல 16-17 வயசுல குழந்தை பெற்றுக்குவாங்கன்ற. இந்த நீதிபதி டிரான்ஸ்ஃபர் செய்யப்படலை. சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தா நீதிமன்றத்துல இருந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆனார், ஒரு ஜட்ஜ். ரிட்டையர் ஆன அன்னைக்கு ஸ்பீச்ல சொல்றாரு, நான் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவன்றார். இன்னொருத்தன் அபிஜித் கங்கோபாத்யாயன்னு ஒருத்தன், அவன் ஜட்ஜா இருக்கும்போது ரிசைன் பண்ணிட்டான். ரிசைன் பண்ணிட்டு பாஜக சேர்ந்து எம்பி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றான். அவன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறான். அங்கே ராபிட் ஃபயர் ரவுண்ட் நடத்துறாங்க. இந்த காஃபி வித் டிடிலாம் பார்ப்பீங்களா, ராபிட் ஃபயர் நடத்துறாங்க. உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி குடிக்கணும், டக்குன்னு காஃபின்னு சொல்லணும். அந்த மாதிரி கேட்டுட்டே வரும்போது காந்தியா கோட்ஸே அப்படின்னு சொன்னா அவன் டப்புன்னு நின்ட்டான். இது ஒரு தனி விவாதமாக நடத்தணும், ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் டாபிக் பண்ணுறான். ஏன்டா காந்தி கோட்ஸே அப்படின்னு கேட்டா அதை கூட நேராக சொல்ல முடியாதவன் நீதிபதியா இருந்திருக்கான். இதே கல்கத்தா ஹைகோர்ட்ல இருந்து இன்னொரு கூடுதல் தவணை இந்த அபிஜித் கங்கோபாத்யாய் எம்பி ஆகி ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சுட்டு இப்ப வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைச்சிருக்காங்கல்ல, அதுல உறுப்பினரா இருக்கான். இப்ப எந்த அளவுக்கு மோசமா இருக்குது பாருங்க. ராஜேஷ் பிந்தல் தலைமை நீதிபதியா ஹைகோர்ட்டுக்கு, கல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு அந்த தலைமை நீதிபதியாக இருந்தபோது அன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரமணாக்கு கடிதம் எழுதுறாங்க பார் கவுன்சில். யாரோ ஒருத்தர், ஆக்டிவிஸ்ட்லாம் கிடையாது, ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்காலோட பார் கவுன்சில் என்ன எழுதுன்னா, இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் மோடி அரசாங்கத்துக்கு சார்பாக தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கான், இவனை முதல்ல பதவியில இருந்து நீக்குங்கன்னு சொல்றாங்க. கரெக்டா சந்திரசூட் வந்தோன்னா என்ன பண்றாருன்னா, நாங்க நீக்கிட்டோம் அவரை, என்னன்னா எங்க கூட வச்சுக்கிட்டோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. இது ப்ரமோஷன் கொடுத்ததுக்கு அடுத்த நாள் துஷ்யந்த் தாவே பெரிய வழக்கறிஞர் அவர் ஒரு ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ சொல்றாரு, அந்த ஆள்லாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல தீர்ப்பு எழுதி நான் பார்த்ததே கிடையாது, அந்த ஆள் மோடிக்கு சார்பாக இருக்காருன்றதெல்லாம் 2ஆம் பட்சம், அந்த ஆள் நல்ல தீர்ப்பு எழுதி பார்த்ததே கிடையாது, அந்த ஆள் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு வச்சிருக்கீங்க கேட்குறாரு. இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட்ஸ். கடைசியாக ஹியூமன் ரைட்ஸ், இதோட முடிச்சிடறேன். இடபிள்யூஎஸ் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அந்த 10% எப்படி வந்ததெல்லாம் யாரும் கேட்கல. 10%க்கு ஆதரவாக சப்மிட் பண்ணவனே நேஷனல் சாம்பிள் சர்வே படி 5.5% தான் சொன்னான். அது எப்படா 10% ஆக்குனீங்கலாம் கேட்கல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, நாங்கள் பர்சன்டேஜ் கணக்குள்ள அதெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ், அதெல்லாம் எம்பிக்கள் மக்கள் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. நாங்கள் அது லீகாலிட்டி, அது சட்டப்பூர்வமாக சரியா இல்லைன்னு தான் நம்ம பார்ப்போம், அது சரியானது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தது. இதே ஆள் சிஏஏ சட்டம் வந்தபோது செக்ஷன் 6A அப்படிங்கிறத லீகாலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டபோது பார்டர் ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்துருவாங்கன்னு கேட்டுருக்காரு.
உனக்கு பர்சன்டேஜ் காட்டுற இடபிள்யூஎஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவையில்லை, பர்சன்டேஜுக்குலாம் எந்த சம்மந்தமே இல்லை, சிஏல உனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படுது. சரி, இந்த மாதிரியான ஏன்னா ஹார்வர்டில் படிச்சு வந்திருக்காரு இல்லையா, பெரிய அறிவு இருக்கும். இதனால தான் நம்ம ஹார்வர்டில் படிச்சு வந்தோம், ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சு வந்தோம்னா சரி இப்போ அதுக்கு இன்ட்ரா பண்ணும் அப்படின்னு கேட்குறோம். நம்ம ஹார்வர்டில் படிச்சு வந்த மூளை என்ன பண்ணுதுன்னா, ஆர்டிகல் 370க்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்லாம் சேர்த்து கேட்குறாங்க. எல்லாரும் வந்து திருப்பியும் இவர் முற்போக்கான ஜட்ஜி, ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 370 யாருமே கையில் எடுக்கல, இவர் தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். விசாரிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுறாருன்னா, லாயல்ட்டி அஃபிடவிட் அக்பர் லோன்னு சொல்கிற ஒரு எம்பி என்ன பண்ணுறாருன்னா, அங்கே 2018 அசம்பிளியில், காஷ்மீர் அசம்பிளியில் காரசாரமாக டிபேட் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிஜேபி எம்எல்ஏ என்ன பண்ணுறான்னா, நீங்களாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஆமாடா நான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கேன்னு ஹீட்டில் பேசுகிறாரு. இப்போ நம்மளே பாருங்கள், ஈழம் பிரச்சனையை பேசிட்டு இருக்கும்போது சில டைம் சில தலைவர்கள் என்ன பேசுவாங்கன்னா, இங்கே போய் இந்திய ராணுவம் பண்ணதுக்கு சிங்களக்காரனே தேவலாங்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் ஹீட் ஆஃப் தி ஆர்குமெண்ட்ல ஒரு கருத்து வருது, உடனே அவர் பாகிஸ்தான் ஆதரவாளர் அப்படின்னு பிராண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் அப்பாலஜைஸும் பண்ணாரு, அவை குறிப்பிலேருந்து எடுக்கவும் செஞ்சுட்டாங்க. இப்போ அதுக்கும் அவர் 370 பற்றி கேட்கறதுக்கும் 370 ரத்து ஏன் செய்றீங்க, இது என் அடிப்படை உரிமையை பாதிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் கிடையாது. நம்ம கான்ஸ்டியூஷனோட பியூட்டியா என்ன சொல்லுவாங்கன்னா, ஈவன் இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் த கான்ஸ்டியூஷன் வில் கிவ் யூ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நான் கான்ஸ்டியூஷன் மேல நம்பிக்கை இருக்கவனுக்கு மட்டும்தான் நான் உரிமைகளை தருவேன்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே கூட இருக்கட்டும், அவர் இந்திய கான்ஸ்டியூஷன்ல வந்து நம்பிக்கை இல்லாதவராகவே இருக்கட்டும், நீ நம்பிக்கை உள்ளவன் சைன் போட்டு தந்தாலும் இந்த கேஸே நடத்தும்னு சந்திரசூட் கேட்டுக்காரு. நீ யோசிச்சுக்கோங்க. சரி, அவரே நீங்க குற்றம்னு வச்சுக்கோங்க, அவர் பண்ணது குற்றம், அது ஹீட் ஆஃப் தி மோன்ல பேசுறது எல்லாமே குற்றம்னு கூட வச்சுக்கலாம். நீ எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க? தியேட்டர்ல வந்து நேஷனல் ஆந்தம்க்கு எந்திரிச்சு நிக்கலாம், நீ தேச விரோதி. இந்தியாவும் ஆஸ்திரேலியா, இந்தியா பாகிஸ்தான் கூட, இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்கலாம், நீ தேச விரோதி. நம்ம தம்பி வந்து புக்ல வந்து சூப்பரா எழுந்தாரு, ஸ்ரேயாஸ் ஐயர் 5 மேட்ச்ல டக் அவுட் ஆனா கூட அவர் தேச விரோதி கிடையாது, ஷமி ஒரு மேட்ச் விக்கெட் இருக்கலாம், அவர் தேச விரோதி. இந்த காலகட்டத்தில் ஒரு லாயல்ட்டி அஃபிடவிட் வாங்குறியே, உனக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும்? நாளைக்கு எதுக்கெல்லாம் லாயல்ட்டி அஃபிடவிட் கேட்பான். நான் வந்து என் உணவு ரீதியான அடிப்படை உரிமைக்கு கோர்ட்டை போனால் நீ முதல்ல லாயல்ட்டி அஃபிடவிட் ஃபைல் பண்ணுன்னு கேட்பான். அப்போ இந்த மாதிரியான ஒரு போலீஸ் ஸ்டேட்டை ஆதரவிச்சது தான் இந்த ஆள் தான். இதில் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமும் கிடையாது. கடவுளை கேட்டுட்டு எப்படி, ஆமாம் மசூதி இடிச்சது தப்பு தான் ஒத்துக்கிற, அப்படி ஆமாம் அதுக்கு கீழே வந்து மசூதிக்கு கீழே கோயில்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு, யாரும் இடிச்சுட்டுலாம் மசூதியை கற்றுக்கணும் ஒத்துக்கிறார். ஆனால் கடைசியில் என்ன, கடவுள் என்கிட்ட சொன்னார், கடவுளும் ஒரு பார்ட்டி இந்த கேஸில், வந்து கடவுளும் ஒரு பெட்டிஷனர். உங்களுக்கு தெரியுமா தெரியல, ராமலல்லா இந்த சின்ன வயசு ராமர் இருக்கார் இல்லையா, அவரும் ஒரு பெட்டிஷனர். அவர்கிட்டயே போய் கேட்டு, ஐயா உங்களை பற்றி தான் தீர்ப்பு சொல்ல போகிறேன், என்ன தீர்ப்பு தரணும்னு சொல்லி கேட்டு தீர்ப்பு எழுதியிருக்காரு. இதுக்கு தான் ஹார்வர்டு போய் படிச்சு வந்திருக்கு. இந்த தீர்ப்பை ஏதாவது ஆலமரத்துக்கு அடியில் வெத்தலையை போட்டு புளிச்சு எச்சு துப்பிட்டு இருக்கிற விஜயகுமார் கொடுப்பாரு. நீ எதுக்கு இதுக்கு? இப்போ இதை போடும் போதெல்லாம் அந்த யூடியூப்லலாம் பார்த்துருக்கோம், லீகல் எக்கனாமிக்ஸ் இது 2 மேட்டர் மட்டும் போட்டால் கமெண்ட்ஸ் வந்து திட்டுற கமெண்ட்ஸ் இங்கிலீஷில் வரும். மற்ற அரசியல் பிஜேபி திமுகன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் தமிழில் திட்டுவாங்க, இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் திட்டுவாங்க. லுக் அட் திஸ் யங் மேன் ஹஸ் நோ ரிகார்ட் ஃபார் எனி ட்ரெடிஷன் ஆர் வேல்யூஸ் அப்படின்னு. சிம்பிள் கொஸ்டின் என்ன அப்படின்னா, why should have any regard for a set of people that has proven to have utter disregard for the only thing that binds me with the state, which is constitution? எனக்கு ராமர் வழி நடத்தும் சுப்ரீம் கோர்ட் வேணாம், எனக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷன் படி வழி நடக்கும் சுப்ரீம் கோர்ட் தான் வேணும். இப்படி சொல்றது நீதித்துறையில் இருக்கவங்களுக்கு மனசு புண்பட்டுச்சுன்னா, what we ask is, why should we care about your feelings when you don't even care about our existence? நான் அப்போ மரியாதை தர தேவையில்லை. அம்பேத்கர் சொன்ன மாதிரி, ஐ ஆம் பவுண்ட் டு ஒபே யூ பட் ஐ எம் நாட் பவுண்ட் டு ரெஸ்பெக்ட் யூ. இது இருக்கும்போது ஏன் அப்படி இருக்கும்போது ஏன் அவர் வந்து பயங்கர முற்போக்குவாதியாக காட்டிக்கிட்டார் அப்படின்னா, ஃபாசிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பெருசா ஜெர்மனியில் வளர்ந்ததுக்கு காரணம் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணாங்க. மேற்கத்திய மூலதனம் வச்சிருக்கவங்கலாம் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணி வளர்த்துனாங்க. ஏன்னா ரஷ்யால இருந்து கம்யூனிசம் வளர்ந்துடக்கூடாதுன்னு ஜெர்மனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஏன் வீட்டு கண்ணு குட்டி
என் கூட மல்லு கட்டி ஏன் மார்பில் முட்டுதறி கண்மணின்ற மாதிரி அவங்களே திருப்பி கிடைச்சிருச்சு. இப்படி அதனால 21ஆம் நூற்றாண்டு முதலீட்டாளர்கள் என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, டே நீ ஹிட்லர் மாதிரி ஆயிர மாட்டில்ல, அப்போ நான் என்ன பண்ண அப்படின்னா நீ ஃபாசிஸ்டாக இரு, ஆனால் கொஞ்சம் ஜனநாயக விழுமியங்கள் இருக்க மாதிரி எனக்கு காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியல, உங்கள் அப்பாவுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒருத்தர் தெரியுது அப்படின்னா, ஏங்க என் பிள்ளைக்கு வந்து எட்டெல்லாம் போட தெரியாதுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, எட்டெல்லாம் போடானா ஒரு ரவுண்டு போட்டோம், நான் 8ன்னு எழுதிக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் போய் ஒரு ரவுண்டை போட்டிங்கன்னா 8ன்னு எழுதிப்பாங்க. அந்த 8ன்னு எழுதுறது தான் சந்திரசூட். மூடி போட்ட முட்டைக்கு 8ன்னு எழுதுறது தான் சந்திரசூட். நான் வந்து பயங்கர காத்தமா, ஏன்னா எல்லாரும் பல்ல கட்டிக்கிட்டு இருக்கீங்க, கான்ஸ்டியூஷன் முன்னாடி எடுத்து கிழிச்சு போடவா அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான். அன்பான பார்வையாளர்களே, நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அரசியலமைப்பை ஒட்டி வைத்து செல்லுவோம் அப்படின்னு கேட்கறதும் ஒன்று தான். இது 2வது ரகம், ஒரு லிபரல் ஃபேஸ் கொடுக்கறது தான் சந்திரசூட். ஒரே ஒரு தகவலோடு முடிக்கிறேன். இந்த அகில் பாரதிய சொன்னோம் இல்லையா, ஆர்எஸ்எஸ்காரங்க நீதித்துறையில் ஊடுருவுறாங்கன்னு, அவங்க மாணவர்களை எப்படி கவர்றாங்க, முன்னணி காலேஜில் இருக்கிற மாணவர்கள் எப்படி கவர்றாங்க தெரியுமா? இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். எல்லா பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்ட்ட ஈஸியாக இன்டர்ன்ஷிப் வாங்கி தரலாம், எல்லா மாணவர்களும் போவாங்க இல்லையா. இந்த ஆர்எஸ்எஸ் நடத்தும் இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பேர் என்ன தெரியுமா? பிஆர் அம்பேத்கர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். நம் கைகளை வைத்தே நம் கண்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நடக்க விடாமல் பார்த்துக்கொள்வது நம்மோட கடமை. இதோடு என் உரையை முடித்துக் கொண்டேன். நன்றி.